ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்ன விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாமி வந்து ஃபஸ்ட் வருஷம் மாலை போட்டிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அதனால் அது அங்கே கன்னி பூஜைக்காண்டி கோயிலில் தான் சேர்ந்துருந்தாங்க. தூத்துக்குடியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இஸ்கேமன் கோயில், இந்த வேம்படி இஸ்கேமன் கோயில் சொல்லுவாங்க, அங்கே தான் சேர்ந்துருந்தாங்க. அதனால தான் அங்கே தான் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே போய்ட்டோம். ஏன்னா சாமி கன்னி பூஜைனால அங்கே உள்ளேருந்து கொஞ்சம் வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டே உள்ளே போயிட்டாங்க. நான், அம்மா, அப்புறம் அப்பா, சித்தி, சித்தப்பா, பாப்பா எல்லாருமே நாங்கள் வெளியே உட்காந்துருந்தோம். அவள் இருக்கவே மாட்டேன்ட்டு அவளுக்குள்ளே மாட்டி விட்டுட்டு, அவளுக்கு கவுன் எப்போவுமே கட்டை கை தான் போடுவேன். அது நீல கையாக போட்டிருந்தோடனே பாப்பாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருந்தா. நல்லா அப்பா கிட்ட தான் இருந்தால் விளையாண்டுட்டே இருந்தா. அவளை எல்லாருமே பார்க்காத ஆள் கிடையாது. எல்லாருமே அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் பாப்பாவை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அவள் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருந்தாளா. அப்புறம் டயர்டாகி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை, மாமா, அப்போ அக்காங்க, மச்சங்க 2 பேர், குழந்தைங்க 2 பேர், அப்புறம் பசங்க எல்லாருமே வந்திருந்தானுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோன்னே கொஞ்சம் வீடியோ எடுக்க நல்லா இருந்துச்சு. அந்த ஜெண்டா மேளமாக கேரளா கூட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஊர் கோயில் கூட இல்லைனா சூப்பராக அடிப்பாங்க. நிறைய பேர் நின்று ஒன் போல் லைனில் நின்று அழகாக நடிப்பாங்க. இங்கே கொஞ்சம் தான் அடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா அடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் கிளிப் பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கேங்கே எல்லாருமே ப்ளூ கலர் சாரி கட்டியிருப்போம். அந்த பாப்பா என்னுடைய தங்கச்சி மாதிரி, கூட பிறந்தாத தங்கச்சி மாதிரி, எல்லா விஷயமும் கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி எல்லாமே நான் அவகிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இவங்க அவங்களுக்கு தெரியும், அக்கா மச்சான் ஒய்ஃபு, பின்னாடி இருக்கிறவங்க மூத்த மச்சான் ஒய்ஃபு, முன்னாடி இருக்கவங்க செகண்ட் மச்சான் ஒய்ஃபு. அவங்களுக்கு தான் இப்போ மேரேஜுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் வீடியோவில். நாங்கள் 3 பேருமே ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தோம். அந்த பாப்பாவே நான் ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வர சொன்னேன். அவளும் அவங்க ஹஸ்பண்டும் மாலை போட்டிருந்தாங்கன்னு வந்திருந்தாளா. அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்துருந்து நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் எங்கள் மச்சான் ஒய்ஃப் தான் ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களை தான் நான் மெயினாக காமிக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு. நான் க்ளோஸ்அப்பில் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அத்தை எல்லாருமே ஜாலி டைப் தான், அவங்க எல்லாமே டான்ஸ் ஆடி, மாமலாம் டான்ஸ் ஆடினாங்க. மச்சான் நான் வீடியோ எடுக்க தெரிஞ்சோடனே கண்ணு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மச்சான் பாப்பா நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. என்னன்னு தெரில, இந்த வாட்டி எங்ககிட்ட நல்லா சேர்ந்துட்டா. முதல்லாம் சேர மாட்டா, சித்தி சித்தி நான் கூப்பிட்டாலும் பேச மாட்டா, பாப்பாட்டையும் அவ்வளோவா சேர மாட்டேன். இந்த வாட்டி பாப்பாட்டையும் கொஞ்சம் நல்லா சேர்ந்தா. ஆனால் என்ன, இந்த வீடியோ ஃபேமிலியாக உட்காந்துருக்கும் போது எடுத்த வீடியோ பாப்பா தூங்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிலாம் போட்டோன்னே பாப்பா பயந்துட்டோன்னே அப்பா தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கன்னி பூஜை ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ஒரு வாட்டி மேரேஜ் முடிஞ்ச புதுசில் ஒரு வாட்டி பார்த்துருந்தேன். அதுவுமே என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு நல்லா தள்ளி இருந்தால் பார்த்தோம். இது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் கோயிலில் வீட்டில் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது, ஆனால் கோயிலில் சூப்பராக நடத்திருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. வெடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த டைம் தூங்கிட்டு இருந்தா, நல்லா அவளை வீடியோ எடுக்க முடியல. பாப்பா இது பெட்டியில் என்னமோ சாமிக்குள்ளே பொருள் வச்சு கொண்டு வருவாங்களாம், அதான் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைன்னு வந்தோடனே அவகிட்ட இருந்தாலும் அந்த கிளிப்பும் சின்ன கிளிப் மாதிரி எடுத்திருந்தேன். உம்முனே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கத்தில் இருந்தால் யார்கிட்டையுமே போக மாட்டேங்க. நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ பாப்பா அவ்வளோவா போகவே மாட்டேக்கா யார்கிட்டையும் அப்படின்னு. அது எங்கள் ஃபேமிலியாக இருந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்குறீங்க கொஸ்டின்னு, என்ன உங்கள் ஃபேமிலி கூட இவ்வளோ ஜாலியாலாம் இருக்கீங்க, சண்டை சச்சரவுலாம் வந்ததே இல்லையான்னு. எல்லா ஃபேமிலிலையுமே சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி சொல்ல, நான் மனசுக்குள்ளேயுமே எதுவுமே வைக்கக்கூடாது, எதுனாலும் ஓப்பனாக கேட்டுடணும். அப்புறம் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேசாமலே இருக்கக்கூடாது. அந்தந்த டைமில் அப்படி இப்படி மறந்துடணும். வாழ்க்கை லைஃப் சூப்பராக இருக்கும். அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேயுமே அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு வழி தான், அதனால் எதுனாலும் அனுசரித்து போகணும் அப்படின்னு. அதனால தான் லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலுமே நம்ம அனுசரித்து போனாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டி தூக்கிட்டே இருந்தாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அதில் சாமிக்குள்ளே திங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு தெரில. ஆனால் அது போகும்போது நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ஒரு வைபாக கொண்டு போனாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த பெட்டி வரும்போது எல்லாருமே பூ போட சொன்னாங்க, அதனால் நல்லா பூ போட்டுட்டு இருந்தோம், சூப்பராக இருந்தது. அதான் வெயிட்டாக இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பிள்ளையார் கோயிலேருந்து வச்சு அப்படி கோயிலுக்குள்ளே கொண்டு போனாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா
அது போகும்போது நல்லா வெடி உங்களுக்கு சைடில் போட்டிருந்தாங்க. நாங்கள் வெடியை வந்து கவர் பண்ணல, அந்த பெட்டி தூக்கிட்டு போகிறது மட்டும்தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். சூப்பராக அந்த வெடி இருந்தால் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னக்கூட்டி நிறைய வெடிங்கள்லாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் யாரும் மாலைலாம் போட்டிருக்காங்களா? நீங்கள் மாலைலாம் போடுவீங்களா? இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வருஷம் போட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்படியே போடலை, அப்படியே விட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் வருஷம் போட்டிருக்காங்க. அவங்க எத்தனை வருஷம் போடுறாங்கன்னு என்னென்னு தெரியல. அப்புறம் இந்த கொழுந்தனோட ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க. இது வந்து நீங்கள் அக்காவோட பர்த்டேக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு பையனை மட்டும். மற்ற எல்லா பையங்களும் புதுசு. ஆனால் அவங்க எல்லாருமே பாசக்கார பயலுக தான். வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சவொடனே அவனுங்க எல்லாருமே வெக்கப்பட்டானுங்க. ஐயோ மெயினி எடுக்காதீங்க மெயினி, எடுக்காதீங்க மெயினி அப்படின்னு. சரி பரவாயில்லடா, என்னடா யாருடா நம்மளை பார்க்க போகிறான்னு எடுத்துட்டோம். அப்புறம் உள்ள அலங்காரமும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். இதேமாரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.